மும்பைல அடுத்தடுத்து பல்வேறு இடங்கள்ல ரொம்ப மர்மமான முறையில ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்கிற ஆண்கள் போய் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. இப்ப இந்த கேஸ் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே மண்டைய பிச்சுக்க வைக்குதுங்க. இதெல்லாம் பண்ற அந்த சைக்கோவை எப்படின்னா கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப தீயா தேடுறாங்க. ஆனா முடியல. இது சரிப்பட்டு வராது. நம்ம இந்த சைக்கோவை எப்படின்னா பிடிக்கணும்னா ஒருத்தருடைய உதவினால மட்டும்தான் பிடிக்க முடியும்னு சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட ரொம்ப மோசமா மும்பைல இருக்கிற பல மக்களை போட்டு தள்ளின ஒரு பயங்கரமான சைக்கோவை ஜெயில வந்து இவங்க ஜாமீன்ல எடுத்து நீங்க தான் இப்போ மக்களை போட்டு தள்ளிட்டு இருக்கிற இந்த சைக்கோவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணோன்ற ஒரு விபரீத விஷயத்தை கேக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் காத்திருக்கு, அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப பரபரப்பா இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. ஓடிடில தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. இந்த சீரீஸ் உடைய பேரு மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே. எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி நல்ல சீரீஸை பாருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே. இப்ப இந்த ஸ்டோரி ரிவ்யூல என்ன இருக்குன்றத உள்ள பைய பார்த்தலாம். லைக் கொடுக்கலாம். ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே வளர்ந்து வரும் ஒரு நடிகரை காமிக்கிறாங்க. அந்த நடிகர் இப்பதாங்க லேட்டஸ்டா ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அப்படி அவரோட வீட்டுக்கு வர அவர் வீட்டுக்கு வந்ததும் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. திறந்து பார்த்தா முகமுடி போட்டுக்கிட்டு ஒரு மர்ம நபர் திடீர்னு ஒரு பச்சை கயிறு எடுத்துட்டு வந்து அந்த நடிகருடைய கழுத்தை நெரிச்சு அங்கேயே அந்த நடிகரை போட்டு தள்ளுறான். போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்தை விட்டு போகாம ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு சோஃபால அந்த நடிகரை காய வச்சிட்டோம். அவனோட கழுத்திலேயே அந்த கயிறை போட்டுட்டோம். அவனோட கண்ணை ரொம்ப பெருசா திறந்து வச்சுட்டு அங்க இருந்து போறான். கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. அப்படி ஒரு கமிஷனரையும் காட்டுறாங்க. கமிஷனருமே இந்த சம்பவத்தை பார்த்து மிரண்டு போறாருங்க. ஏன்னா ஆல்ரெடி மும்பைல இதே போல 2 பேரு அதே சைக்கோ போட்டு தள்ளிருக்காங்க. இப்ப மூணாவதா இன்னொருத்தனையும் போட்டு தள்ளிடானே, என்ன பண்றது? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மக்கள்லாம் பீதி அடைஞ்சிருவாங்களே, ஊருக்குள்ள புதுசா ஒரு சைக்கோ வந்துட்டான்னு நினைப்பாங்களே. இப்ப நம்ம உடனடியா இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. அப்பதான் உடனடியா அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கும் போன் பண்றாரு. இந்த சிறைச்சாலைக்குள்ள தேஷ்பாண்டே அப்படின்ற மாதிரி ஒரு லேடி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப இவங்களுடைய பேரு ஜீனத்துங்க. இவங்க முன்னாள் பேர் தான் தேஷ்பாண்டே. சிறையில இருக்கிறவங்களும் அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்ல கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினான ஜீனத் அப்படின்ற இந்த தேஷ்பாண்டேவை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா இவங்க இந்த சிறைச்சாலையில தாங்க இருக்காங்க. அங்க ரொம்ப நல்ல குணத்தோட மத்த பெண்களோட சேர்ந்துகிட்டு அங்க சமைச்சுக்கிட்டு அவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க, அப்பதான் அங்க ஒரு போலீஸ்காரருமே வந்து உங்களை கமிஷனர் பார்க்கணும்னு வர சொன்னாரு. அவரை பாக்குறதுக்கு ரெடியா இருங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த கமிஷனர் வந்து இந்த ஜீனத்தான தேஷ்பாண்டேவை பார்க்க, எப்படி இருக்க தேஷ்பாண்டே? சார், என்ன ஜீனத்னே கூப்பிடுங்க. எனக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நீ 25 வருஷமா ஒரு நாள் கூட இந்த சிறைச்சாலையில இருந்து தப்பிக்காம இங்கேயே தான் இருக்கியான்னு கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்ல, இதை ஏன் கேட்டனா 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு 8 பேரை போட்டு தள்ளிட்டு என்கிட்ட பிடிபட்டு இந்த சிறைச்சாலைக்குள்ள வந்த. நீ அந்த 8 பேரை போட்டு தள்ளின விஷயமோ நீ பிடிப்பட்ட விஷயமோ வெளியே கூட நாங்க யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன்னா சொன்னா மக்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்பாங்க, பயந்துருவாங்கன்னு சொல்லி அதை மொத்தமா மறைச்சு உன் பேரை கூட மாத்தி ஜீனத்ன்ற பேர்ல தான் இப்போ 25 வருஷமா இந்த சிறைச்சாலைக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா இப்போ என்னன்னா நீ பண்ண அதே பேட்டர்ன்ல நிகழ்காலத்துல ஏதோ ஒரு சைக்கோ ஒரு 3 பேரை போட்டு தள்ளிருக்கான். அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு உன் மேலதான் சந்தேகம் வருது. ஒருவேளை நீ தான் சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு வந்து வெளியே இப்படி போட்டு தள்ளுறியா அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனரும் ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயினும் ஒரு சின்ன சிரிப்போட அதெல்லாம் இல்ல, வேணா சிசிடிவியை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஹீரோயின் பொய் சொல்லலன்ற மாதிரி கமிஷனருக்கு புரியுது. இப்போ ஹீரோயினுமே என்னன்னா என்ன இந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே கூட்டிட்டு போங்க, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சைக்கோ நான் உங்களுக்கு பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது கமிஷனருக்குமே ஒரு நல்ல டீலா படுதுங்க. இவங்களுமே பல மாசமா ஏன் ஒரு வருஷம் கிட்ட அந்த சைக்கோவை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சைக்கோவால தான் இன்னொரு சைக்கோவை பிடிக்க முடியும்னு சொல்லி இவருடைய மேல் ஆபீசர் கிட்டயும் வந்து பர்மிஷன் கேட்கிறாரு. இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் அவங்க வெளியே வந்து அவங்க எதனா பண்ணா பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப அவங்கள இந்த கமிஷனருடைய டீம்ல சேர்த்துக்கிறதுக்கும் அங்க சம்மதிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த கமிஷனர் அவருக்குன்னு ஒரு டீமை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாருங்க. அப்படிதான் இப்ப நம்ம ஹீரோவான தேஜஸா காமிக்கிறாங்க. ஒரு இளம் போலீஸ் அதிகாரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப துடிப்போட ஹேண்டில் பண்ணுவாரு. கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தைகள் இல்ல, முக்கியமா அப்பா அம்மா இல்ல, தாத்தா கிட்ட தான் வளர்வாரு. கூப்பிட்டோம் இந்த கமிஷனர் இந்த கேஸ் ஃபைல ஒப்படைக்கிறாரு. ஹீரோவுமே அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் படிக்க அந்த கேஸ் ஃபைல்ல முழுக்க முழுக்க நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டிய பத்தி தாங்க போட்டிருக்கு. இப்ப கமிஷனர் கிட்டயும் வந்து ஏன் சார் 25 வருஷத்துக்கு முன்னாடி இடிப்பட்ட இவங்களுடைய கேஸ் ஃபைல என்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்க, ஏன்னா இவங்க பண்ண அதே பேட்டர்ன்ல தான் இப்ப சில சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நீ படிச்சல அந்த தேஷ்பாண்டே, அதாவது அந்த சைக்கோ, அவங்க தான் நம்மளுக்கு வந்து உதவ போறாங்கன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நம்ம ஹீரோ
ஹீரோக்கு சரிப்பட்டு வரலைங்க. இது ஒரு சைக்கோவை பிடிக்கிறதுக்கு ஒரு சைக்கோவே வந்து உதவுறதா, இதெல்லாம் வேலைக்காகாது சார்ன்ற மாதிரி சொன்னாலும் இது என்னோட முடிவு, இது நம்ம ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கணும், ஒரு துளி கூட வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அதுக்கு சம்மதிக்க கட் பண்ணா ஒரு பியூட்டி பார்லரை காமிக்கிறாங்க. அங்க தன்வி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு திவ்யா அப்படின்ற ஒரு அழகான ஃப்ரெண்டு. இந்த தன்வி யாருன்னா அதுதான் நம்ம ஹீரோவுடைய மனைவிங்க. ஹீரோ கேசுன்னு அலைஞ்சிட்டு மாசத்துல ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் தான் மனைவி தன்விய பார்க்க வருவாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவையும் அவங்க மனைவி தன்வியையும் இப்படி ஒண்ணு சேர்த்து வச்சதே இந்த தன்வியோட ஃப்ரெண்டு திவ்யா தாங்க. குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைங்க. ஆனா அவங்க மனைவி இந்த பியூட்டி பார்லர்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெத்துப்பேன்னு சொல்லி ரொம்ப விடாபிடியா சொல்லுவாங்க. இது போக நம்ம ஹீரோக்கு ஒரு தாத்தா இருப்பாருல, அவரு கூட அப்பப்போ வந்து எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பாரு. இவங்க லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி காட்ட, அதே வேளையில இப்ப ஹீரோக்கு புதுசா இந்த கேஸ் வந்திருக்கோம்ல, அந்த டீட்டெயில பத்தி தான் மனைவி கிட்ட கூட அவரு கசிய விட மாட்டாருங்க. இப்படி ஒரு வேளையில இப்ப சிறைச்சாலையில இருக்கிற நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டேவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு வயிறு வலி வர வலினால துடிக்கிறாங்க. உடனே ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வந்து அவங்கள அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே கூட்டிட்டு போக, வெளியே வந்ததும் அவங்களுக்கு வயிறு வலி சரியாகுதுங்க. இப்ப அங்க ஒரு போலீஸ் டீம் வந்து நம்ம தேஷ்பாண்டேவை அவங்களோட கார்ல ஏத்திக்கிட்டு மும்பைல இருக்கிற ஒரு சின்ன காடுங்க, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளயும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. சோ இது கமிஷனருடைய செட்டப் தாங்க. இந்த கேஸுக்கு கமிஷனருக்கு ஹீரோயின் உதவ போறாங்கல்ல, அதனால அவங்கள சிறையில இருந்து கூட்டிட்டு வந்து இந்த சின்ன வீட்டுல வச்சுதான் இந்த கேஸ் முடியற வரைக்கும் பாத்துக்க போறாங்க. அப்படி அவங்கள பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு 8 அதிகாரிகளை வீட்டை சுத்தி காவலுக்கு போறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல அவங்க ரொம்ப டேஞ்சரான சைக்கோவா இருந்தாங்க. அப்படி எல்லா செக்கும் பண்ணிட்டு தான் அவங்கள அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. வீட்டை நாலாபுறமா பூட்டி வச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அங்க வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்களே வீட்டுக்குள்ள சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். திரை வாழ்க்கையில இருந்து இப்போ இவங்களுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை ஓரளவுக்கு புதுசா இருக்குங்க. இப்ப இந்த கேஸ் ஃபைல தூக்கிக்கிட்டு கமிஷனருமே நம்ம ஹீரோவோட தேஷ்பாண்டேவை சந்திக்க வராங்க. ஹீரோவுமே நம்ம தேஷ்பாண்டேவை பேர் சொல்லி கூப்பிட, என்ன ஜீனத்துன்னு கூப்பிடுங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொன்னாலும் எனக்கு குற்றவாளிகளை கருணை காட்டுறது பிடிக்காது, நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு சைக்கோ தான், அதனால நான் இப்படிதான் கூப்பிடுவேன்னு சொல்லி தேஷ்பாண்டேனே கூப்பிடுறாரு. இப்ப மும்பைல 3 பேரை அந்த புது சைக்கோ போட்டு தள்ளிருப்பால, அந்த நபர்களுடைய போட்டோவெல்லாம் காமிச்சு இதுல இருந்து எங்களுக்கு எதனா க்ளூ கொடுங்கன்னு கேட்க, நாளைக்கு இப்படி எல்லாம் சொல்ல முடியாது, என்ன சம்பவம் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, அப்பதான் எதனா சொல்ல முடியும்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட சாந்தமான பார்வையோடயே இருப்பாங்க. ஆனா அதுவே நம்ம ஹீரோக்கு ஒரு பீதியை கொடுக்குங்க. அதே வேளையில ஊருக்குள்ள ஓஷ் அப்படின்ற மாதிரி புசு தலையை வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரை காமிக்க, அவர் யாரையோ கட்டி வைக்கிறது போட்டு அடிக்கிறதுன்ற மாதிரி சில காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்ப அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டேவை இந்த போலீஸ் டீம் கூட்டிட்டு வர, அவங்களுமே சுத்தி முத்தி பாக்குறாங்க. இன்னும் கூட அந்த நடிகரை போட்டு தள்ளிருப்பாங்களே அந்த இடம் தாங்க. மொத்தமா பாக்குற தேஷ்பாண்டேவும் இந்த கமிஷனர் கிட்ட, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் 3ஆவதா ஒருத்தரை போட்டு தள்ளல, அதாவது ஒரு பொலிட்டிஷியன், அவரை போட்டு தள்ளிட்டு அவர் வாங்கின ஒரு அவார்டை அவர் கையில வச்சேன், அதை அப்படியே இப்ப இருக்கிற இந்த புது சைக்கோ காப்பி பண்ணிருக்கான். அப்படி இந்த ஆக்டரை போட்டு தள்ளிட்டு அவன் வாங்கின அவார்டை கையில வச்சிருக்கான். சோ அவன் ஒரு காப்பி கேட் சைக்கோ. வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி போட்டு தள்ளினது உங்களுக்கு தெரியும், உங்க கூட இருந்த ஒரு 2 பேருக்கு தெரியும், அதை தாண்டி வெளியே யாருக்குமே தெரியாது. சோ அப்ப என்னோட கேஸ் ஃபைல நீங்க மேபி வெளியே கசிய விட்டுருக்கலாம், அதை அவன் படிச்சிருக்கணும். அந்த ஃபைல்ல எங்க இருக்குன்னு கேட்க, பழைய லாயர் இருக்காரு, அவரோட வீட்டுல இருக்கலான்ற மாதிரி அந்த கமிஷனர் சொல்றாரு. இப்ப அந்த லாயரோட வீட்டுக்கும் நம்ம ஹீரோ வந்து பாக்குறப்போ அந்த லாயருமே அந்த கேஸ் ஃபைல் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவனோட பேரு ஓஷ், அவன் தான் அந்த ஃபைல் எல்லாம் பாத்துக்கிறான், மேபி அவன் தான் இதை தொலைச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதே வேளையில அந்த ஓஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த வீட்டுக்கு வராருங்க. முன்ன சீன்ல கூட புசு தலை வச்சு ஒருத்தர் சில பேரை கட்டி வைக்கிற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அவரு தாங்க. அவரையுமே நம்ம ஹீரோ பார்க்க, இப்போ ஹீரோவையும் அந்த ஓஷ் பார்க்க போலீஸ்னு சொல்லிட்டு அந்த ஓஷ் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாரு. ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த சைக்கோ இவன் தானான்ற மாதிரி ஹீரோ பதறி போறாரு. இப்ப அந்த லாயரோட வீட்டு மேல் போர்ஷன்ல தான் அந்த ஓஷ் தங்குறான் போல. அவனுடைய ரூம்லயும் வந்து பார்க்க, அவனுடைய பாத்ரூம் உடைய டப்ல சில லெட்டர்ஸ் இருக்குங்க. அதை எடுத்து பார்க்கும் போதோ இந்த ஓஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு சிறைச்சாலையில இருந்து நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டே நிறைய கடிதங்கள் போட்டிருக்காங்க. அந்த கடிதம் தான், அது மூலயமா இந்த ஓஷும் நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டேவும் ஆல்ரெடி பேசியிருக்காங்க போல. அதுல இம்ப்ரெஸ் ஆகிதான் இப்ப இந்த ஓஷ் இப்படி சைக்கோவா மாறி இருக்கான்ற மாதிரியும் ஹீரோ கெஸ் பண்றாரு. நம்ம ஹீரோ கெஸ் பண்ணதும் கரெக்ட் தாங்க. நம்ம ஹீரோயின் சிறைச்சாலையில இருக்கும் போதோ நிறைய வாட்டி இந்த ஓஷ் ஹீரோயினை பார்க்க வருவான். அப்படி அவன் கடிதங்களை பரிமாறிக்கிறதும் உண்டுங்க. இப்ப அந்த கடிதத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் ஹீரோயின் முன்னாடி வச்சு, என்ன இது, நீங்க சிறைச்சாலையில இருக்கும் போதே அந்த ஓஷோடைய நட்பா இருந்திருக்கீங்க, இதை ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்க, எனக்கு தெரியாது, நான் சிறைச்சாலையில இருக்கும் போதோ அவன் என்னை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அன்பா வந்து பேசினான், என்கிட்ட யார் அன்பா பேசினாலும் எனக்கு பிடிக்கும், அதனால்தான் நானும் அவனை மோட்டிவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினேன். தனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னான், அதனால நான் அவனுக்கு
ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறின, என்ன அவன் ஒரு வழிகாட்டியா நினைச்சான். மேபி அவன் என்னோட கேஸ் ஃபைல் எல்லாம் அந்த லாயருடைய வீட்ல இருந்து எடுத்து படிச்சிருக்கணும். அது இப்பதான் எனக்கு புரியுதுன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே வெளியே இருக்கும் போது ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. மறுபடியும் அவங்க அந்த ஓஷ் தனக்கு எழுதின அந்த லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு க்ளூ சொல்றாங்க. அதாவது அந்த ஹோஷ் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணிருக்கான். அப்படி ஃபீல் பண்றப்பெல்லாம் எனக்கு லெட்டர் போடுவான். ஆனா திடீர்னு லெட்டர் வரது கம்மியாச்சு. மேபி அந்த டைம்ல அவனுக்கு எதனா ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கோவமா ஒரு லெட்டர் போட்டான். மேபி அந்த ஃப்ரெண்ட் அவனை ஏமாத்தி இருக்கலாம். அப்ப அந்த ஓஷ் அடுத்ததா போட்டு தள்ள போறது அவனுடைய நண்பனை தான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஹீரோ பதறி போறாரு. நேரா அந்த லாயர் கிட்ட வந்து, உங்க வீட்டுல அந்த ஓஷ் தங்குறப்போ அவர் கூட யாருன்னா பாத்திருக்கீங்களான்னு கேட்க, ஓஷ் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தான், நண்பன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்ல அவருடைய தகவலையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அதே வேலையில தான் அந்த ஓஷ் இருக்கான் பாத்தீங்களா. ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே தன்னை ஏமாத்தின தான் நண்பனையும் அவரோட குடும்பத்தையும் போட்டு தள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் நண்பனை ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு தான் நண்பனோட குடும்பத்தையும் அவரு பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அவங்கள வீட்டுல கட்டி வைக்கிறதுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தான் பேச்ச கேட்காத தான் நண்பனோட குடும்பத்தையும் அவர் போட்டு தள்ளான்னு வர நல்ல வேலைங்க. அதுக்குள்ள இந்த ஓஷ் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. அப்படி அங்கேயே துப்பாக்கியை நீட்டி இந்த ஓஷ கையும் களவுமா ஹீரோ பிடிக்கிறாரு. அங்க அவர் நண்பனோட குடும்பத்தையும் காப்பாத்துறாரு. நான் இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஓஷ் அவரோட நண்பனை கடத்திட்டு போனார்ல, அவர் எங்கன்னு சொல்லிதாங்க. இப்ப இந்த கோஷ இன்ட்ராகேஷன் பண்ற ரூமுக்கும் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வர இந்த ஓஷோட நம்ம ஃப்ரெண்டா இல்ல. அப்பதான் இந்த ஓஷ் அவனோட நண்பனை எங்க வச்சிருப்பான் அப்படின்றத சொல்லுவான்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஆகலான்னு முயற்சி பண்றாருங்க. ஆனா ஓஷ் ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி தெரியல. ஆல்ரெடி மும்பைல நடந்த 3 பேரையும் நீ தான் போட்டு தள்ளியான்னு கேட்கும் போது ஓஷ் ஆமான்னு ஒத்துக்கிறான். ஆனா இப்ப 4ஆவதா கடத்தி வச்சிருக்கிற தான் நண்பன் எங்க இருக்கணும்னு சொல்லணும்னா, எனக்கு தேஷ்பாண்டே அப்படின்ற அந்த லேடியோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நான் அவங்க கிட்டதான் உண்மையை சொல்லுவேன்ற மாதிரி சொல்றான். இது இந்த புது சைக்கோ அந்த பழைய சைக்கோவை மீட் பண்ணோன்னு கேக்குறான். சரி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் இவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்டயோ இந்த விஷயத்த வந்து சொல்ல அவங்களும் சிரிச்ச முகத்தோட, எனக்கு அது சம்பந்தம் தான், நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல, இங்க எப்படின்னா அவங்க கிட்ட பேசி அந்த 4ஆவது நபரை அவன் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான், அந்த இடத்த எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அங்க ஒரு டேபிளை போட்டு டேபிளுக்கு கீழே ஒரு மைக்கையும் செட் பண்றாரு. நீங்க அந்த ஓஷ் கூட என்ன பேசுறீங்களோ அதை நாங்க வெளியே இருந்து கேட்போம்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து போக கொஞ்ச நேரத்திலேயே ஓஷ் வந்து இப்ப நம்ம தேஷ்பாண்டே முன்னாடியும் உட்கார வைக்கிறாங்க. மேம் எப்படி மேம் இருக்கீங்க, நீங்க தான் மேம் என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அந்த ஓஷ் புல்லரிச்சு பேச ஒரு சின்ன சிரிப்போட தேஷ்பாண்டேவும் அந்த ஓஷ் கிட்ட அன்பா பேசுறாங்க. இது வரைக்கும் நீ எத்தனை பேரை போட்டு தள்ளன, அப்படி அவங்கள போட்டு தள்ளுறப்போ உனக்குள்ள எந்த மாதிரி உணர்வு வந்தது, சந்தோஷமா இருந்ததான்ற மாதிரிலாம் கேட்க இந்த ஓஷும் சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்ல, உங்களை பார்த்துதான் இதெல்லாம் பண்ணேன், அதே மாதிரி உங்களோட சீக்ரெட்டையும் நான் பத்திரமா வச்சுப்பேன்ற ஒரு வார்த்தையை விடுறாங்க. அது என்ன சீக்ரெட்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்க வெளியே இருந்து இந்த சீக்ரெட் வார்த்தை சொன்னதும் தேஷ்பாண்டியோடைய முகமும் மாறுது. அவங்க ஓஷ பார்த்து முறைச்சிட்டு, நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, இது வரைக்கும் இறந்து போன 3 பேரும் நீ எதுவுமே பண்ணல, நீ ஒரு சைக்கோவே இல்ல, சைக்கோவா ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ற, நீ ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது ஓஷால ஒத்துக்க முடியல, அழுகுறான். உண்மைய சொல்லுடா, இப்போ உன் நண்பனை கடத்தி வச்சிருக்கல, அவன் எங்க இருக்கான்னு கேட்க இப்ப அந்த அழுதுகிட்டே அந்த ஓஷம் இப்ப தான் நண்பனை எங்க கடத்தி வச்சிருந்தேன்ற உண்மைய சொல்றான். அதையுமே ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அவரோட டீம் அந்த இடத்துக்கு அனுப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் கீழே இருக்கிற அந்த மைக்க தான் கையால அணைச்சிட்டு அந்த ஓஷுடைய காதுல வந்து ஏதோ சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த ஓஷ் கீழே விழுந்து புரண்டு புரண்டு அழுக ஹீரோயின் அவன் காதுல என்ன சொன்னாங்கன்ற மாதிரியும் ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த இன்ட்ராகேஷன் ரூம்ல வந்து பார்க்கும் போதோ அந்த சைக்கோ ஓஷுமே கீழே அன்கான்சியஸா இருக்காருங்க. இப்ப அவனையுமே அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக ஹீரோயின் கிட்டயும் அவங்க கிட்ட என்ன சொன்னீங்கன்னு கேட்கும் போதோ அவங்களும் ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஓஷ் சொன்ன இடத்துக்கு போயிட்டு அவருடைய நண்பனையும் மீட்கிறாங்க. அடுத்த நாள் தேஷ்பாண்டேவையும் நம்ம ஹீரோ பார்க்க வர தேஷ்பாண்டேவோ அந்த ஓஷ் இது வரைக்கும் யாரையுமே போட்டு தரல, அவன் சரியான கோழை, என் கேஸ் ஃபைல படிச்சுட்டு என்ன மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்ணிருக்கான், ஆனா அவனால ஆக முடியல, இதெல்லாம் பண்றது வேற ஒரு சைக்கோ தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோவும் இன்னும் ஷாக் ஆகுறாரு. இப்போ தேஷ்பாண்டே மேலயும் ஹீரோக்கு நம்பிக்கை வருதுங்க. அதனால அவங்க சமைச்சதையும் ஹீரோ சாப்பிடுறாரு. அவங்க கிட்டயும் சில மனசு விட்டு பேச தனக்கு மனைவி இருக்கிறதாகவும் குழந்தை இல்லனோ தாத்தாவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் அந்த தேஷ்பாண்டே கிட்ட ஹீரோ நல்லா பேசினாலும் அவங்க அந்த ஓஷ் காதுல என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த ஆடியோவை அங்க இருக்கிற டெக்னீஷியன் கிட்டயும் கொடுத்து இதை கிளியர் ஆக்கு, நான் என்னன்னு அதை கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோவுடைய தாத்தாக்கும் பிறந்த நாள் வருதுங்க. அந்த பிறந்த நாளையும் நம்ம ஹீரோ தான் மனைவி அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட ஃப்ரெண்ட் அந்த திவ்யா அவங்க 4 பேரோட சேர்ந்து கொண்டாடுறாரு. இங்க நம்ம தேஷ்பாண்டே நைட்டு பேச்சு துணைக்கு அங்க காவலுக்கு இருக்கிற போலீஸ் கிட்டையும் பேச ஆரம்பிக்க அதே வேளையில அந்த மும்பை நகரத்துல 4ஆவதா இன்னொரு சம்பவம் நடக்குது. ஆமாங்க, ஒரு 4ஆவதா அங்க இன்னொரு ஆணையும் அந்த மோசமான சைக்கோ அதே பேட்டர்ன்ல போட்டு தள்ளுற மாதிரி காமிக்க
காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது சில மோசமான கனவுகள் வருது. அதே வேளையில அடுத்த நாள் காலையில மும்பை நகரமே பரபரப்பா இருக்கு. அப்படி அந்த நாலாவதா போட்டு தள்ளின நபர் வீட்டுக்கும் இப்ப இந்த கமிஷனரும் ஹீரோவும் வராங்க. வந்து பார்த்தா அதே பச்சை கலர் கயிறு அந்த நபருடைய கழுத்துலயும் சுத்தி இருக்க. அவரோட கண்ணும் பெருசா திறந்திருக்கு. மீடியாவுக்கு தெரியாத இந்த விஷயமும் மீடியாவுக்கு தெரிய இப்போ ஊருக்குள்ளேயும் பரபரப்பு ஏற்படுது. எல்லாரும் அந்த புது சைக்கோவை புடிச்சிட்டாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. கமிஷனரும் கூடிய விரைவில் புடிச்சிருவோம், அதுக்கான ஒரு டீமை தான் அமைச்சிருக்கோன்ற மாதிரி நம்ம ஹீரோவோட டீமை பத்தி அவர் சொல்றாரு. ஆனா இன்னமும் வெளியே நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டே பத்திலாம் தெரியாதுங்க. இதை எல்லாத்தையுமே டிவில ஒரு தேட்டோ குத்துன ஒரு அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அவரை நம்ம தேட்டோனே கூப்பிட்டுப்போம். இப்ப நம்ம ஹீரோக்குமே அந்த தேஷ்பாண்டே அந்த ஓஷோடைய காதல ஒண்ணு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த ஆடியோ கிடைக்குது. அதுல நீ எல்லாம் தகுதியே இல்லாத ஆளு, இதுக்கெல்லாம் யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்றதை விடவும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த ஊரை விட்டு போறது நல்லது. உலகத்தை விட்டே நீ போயிடு, உலகத்தை விட்டே போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க பேச்சாலேயே அந்த ஓஷ தன்வசமாக்கி அங்க ஓஷ அன்கான்சியஸ் ஆக்கி மயக்கமடைய வச்சிருப்பாங்க. இதையும் ஹீரோ கேட்டுட்டு இப்போ ஓஷ் ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்கான்னு டாக்டருக்கு போன் பண்ணி கேட்க, டாக்டர் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தா அந்த ஓஷ் தன்னைத்தானே காயப்படுத்தி அங்க போயே சேர்ந்துடுறாங்க. ஆமாங்க, இதை வச்சு பார்க்கும் போது தான் தெரியுது இந்த ஹீரோயின் தேஷ்பாண்டே எவ்வளவு மோசமான ஒரு சைக்கோன்ட்டு. ஹீரோவும் பதறி போய் நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டேவும் வந்து பாக்குறாங்க. நீ எதுக்கு இவ்வளவு மோசமா இருக்க, எதுக்காக அந்த ஓஷோட கதைய உன் பேச்சாலேயே மயக்கி முடிச்சன்ற மாதிரி கேட்க, அந்த முன்னவே சொன்னல அவனும் ஒரு வகையில சைக்கோ தான். ஆனா இது வரைக்கும் யாரையும் அவன் போட்டு தள்ளல. அவனால இந்த உலகத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு தான் ஆபத்து. இந்த மாதிரி ஒரு நபர்கள் வெளியே நடமாடத்துக்கு போய் சேரது நல்லதுன்னு நினைச்சேன். அதனால்தான் அவன் வாழ்க்கைய அவனையே முடிக்க வச்சுக்கிட்டேன். சரி, இப்ப நம்ம கேஸ பத்தி பேசலாமா? இப்ப நாளாதா ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததாமே, அதுக்கான போட்டோஸ் கிட்ட இருக்கான்னு கேட்க, இப்ப அந்த போட்டோஸும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ கொடுக்குறாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ இப்ப நாளாதா போய் சேர்ந்த நபர் கொஞ்சம் வெயிட்டா இருக்காரு. இந்த வெயிட்டான நபரை பின்னாடி வந்து இந்த கயிறை வச்சு நெருக்கிறதுலாம் கொஞ்சம் கடினமா இருந்திருக்கும். சோ அப்ப அந்த சைக்கோ போட்டு தள்ளுற நபர்கள்லாம் முன்பின் தெரியாதவங்க இல்ல. அந்த சைக்கோட அவங்க நல்லா பழகி இருக்கணும். மேபி ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களை தான் அவன் டார்கெட் பண்ணி போட்டு தள்ளுறான். இந்த ஆங்கிள் இந்த கேஸை இதுக்கப்புறம் விசாரிங்கன்ற ஒரு க்ளூவையும் அவங்க சொல்றாங்க. இந்த லாயர் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது இந்த கேஸ் ஃபைல் எல்லாம் பாத்துக்கினவரு, அவரு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழைய கேஸ் ஃபைல் எல்லாம் ஒரு ஐடி கம்பெனில டிபார்ட்மெண்ட் கொடுத்து டிஜிட்டல் ஆக்க சொன்னாங்க. மேபி அதுல கூட அந்த தேஷ்பாண்டேவுடைய கேஸ் ஃபைல் போய் அதை ஐடி எம்ப்ளாயியா இருந்த யாருன்னா பார்த்து கூட தெரிஞ்சிருக்கலாம். அது மூலியமா கசிஞ்சு இப்ப அந்த சைக்கோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலான்ற மாதிரியும் அவர் ஒரு க்ளூ சொல்றாரு. இப்போ நம்ம தேடிட்டு இருக்கிற சைக்கோ ஐடி எம்ப்ளாயியா கூட இருக்கலாம்னு சொல்லியும் ஹீரோ இன்னொரு ஆங்கிள்லயும் தேடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த தேட்டோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் வீட்லயுமே ஒரு பை இருக்குங்க. அந்த பைக்குள்ள ஒரு பச்சை கலர் கயிறு இருக்கு. ஆமாங்க, இவருதான் அந்த சைக்கோ போல இருக்கு. அவரையுமே இப்போ ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாரு. அதுல நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டேவுடைய போட்டோ இருக்கு. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல இருக்கும் போதோ நிறைய பேருக்கு கொழுக்கட்டை செய்யறாங்க. இப்ப அங்க இருக்கிற மத்த போலீஸ்காரங்க கிட்டயும் அதை சாப்பிட சொல்லி கொடுக்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதும் நைட்டு மயக்கம் போட்டு விளையாடுறாங்க. ஒரு போலீஸ்கார் மட்டும் சாப்பிடலைங்க. அவருமே உள்ள வந்து நம்ம ஹீரோயினை என்னன்னு பார்க்க, இப்போ அவரையுமே நம்ம ஹீரோயின் அடிச்சு மயக்கமடைய வச்சுட்டு அந்த இடத்த விட்டோம் இப்ப தேஷ்பாண்டே தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பிக்கிறவங்க நேரா ஒரு வீட்டுக்கு தாங்க போறாங்க. ரொம்ப நேரமே அந்த வீட்டுடைய வாசல்ல இருந்து அவங்க உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கிருந்து எங்கேயும் கிளம்புற மாதிரியும் இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ 9 மணிக்கு அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோயின் தப்பிச்ச விஷயம் கேள்விப்பட்டதும் கோவப்படுறாரு. கமிஷனருமே அந்த இடத்துக்கு வந்து, நான் அந்த தேஷ்பாண்டேவை நம்பிதான் நம்ம கேஸ்குள்ள கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவளே இப்படி பண்ணிட்டு தப்பிப்பான்னு தெரியாது. என்னோட முடிவு தப்பாயிடுச்சு. புது சைக்கோவோட நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டேவை வேற கண்டுபிடிக்கணும் போல இருக்கேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோவுடைய மனைவி அந்த தன்வி இருப்பாங்கல்ல, அவங்க தோழியோட ஒரு சலூன் வச்சிருப்பாங்கல்ல, அதாவது பியூட்டி பார்லர், அந்த பியூட்டி பார்லருக்கு இப்ப நம்ம ஹீரோயின் தேஷ்பாண்டே வந்திருக்காங்க. நம்ம தேஷ்பாண்டேவோட சுயரூபம் அந்த தன்விக்கும் அவங்க ஃப்ரெண்டு திவ்யாக்கும் தெரியாதுங்க. அவங்களும் என்ன வேணும்னு கேட்க, எனக்கு முடி வெட்டணும்னு சொல்லியும் அவங்க கிட்ட சிரிச்ச முகத்தோடைய தேஷ்பாண்டே முடி வெட்டிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ கிட்டயும் அந்த கமிஷனர் வந்து எப்பவுமே இந்த மாதிரி சைக்கோக்கள் தான் கூட நெருங்கி பழகிறவங்களுடைய லைஃபுக்குள்ள போகணும்னு நினைப்பாங்க. அப்படி கொஞ்ச நாளா நம்ம தான் அந்த தேஷ்பாண்டேவோட நல்லா பழகிறோம். இப்ப அவ தப்பிச்சிட்டா, மேபி நம்ம குடும்பத்துக்கு கூட ஆபத்து இருக்கலாம். உன் மனைவி எங்க இருக்கா அப்படின்றத போன் பண்ணி கேளுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த கமிஷனர் சொல்ல, ஹீரோவுமே பதறி போய் தான் மனைவிக்கு கால் பண்றாரு. அவங்க போனை எடுக்கல. முன்னாடி ஒரு கேஸை விசாரிக்கும் போதோ என் மனைவியோடைய பியூட்டி பார்லர்ல நான் ஒரு ரகசிய கேமரா வச்சேன், செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி இப்ப அந்த கேமராவை ஓபன் பண்ணி
பார்த்தா இப்ப தான் மனைவியோட பியூட்டி பார்லர் தான் இந்த ஹீரோயின் முடிவெட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் அவர் பாக்குறாரு. பதறி போய் உடனடியா அங்க இருந்து வேக வேகமா ஓடுறாரு. எப்படின்னா தான் மனைவிய காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி ஹீரோ அங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓட, இங்க ரொம்ப ஜாலியா நம்ம தேஷ்பாண்டே நிறைய பேசிக்கிட்டோம். உங்களுக்கு குழந்தை இல்லையா, சீக்கிரமா குழந்தை பெத்துக்கங்க அப்படின்னு தன்வி கிட்ட சொல்லிக்கிட்டும் இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இங்க முடிவெட்டிட்டு இருக்கிற நம்ம தேஷ்பாண்டேவையும் பாக்குறாரு. உங்க டைம் முடிஞ்சிருச்சு போலாமா அப்படின்ற மாதிரி அங்க வந்து கூப்பிட, தேஷ்பாண்டேவோ எதுவுமே சொல்லாம ஒரு சிரிப்போட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ கூடயும் கிளம்புறாங்க. ஹீரோட மனைவி தன்விக்கும் உங்க ஃப்ரெண்டு திவ்யாக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு புரியலைங்க. நான் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அங்க இருந்தும் தேஷ்பாண்டேவை நம்ம ஹீரோ அவரோட வண்டியில கூட்டிட்டு போக, ஆனா நேரா அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம ஒரு காட்டுக்குள்ளேயும் இப்ப அந்த தேஷ்பாண்டேவை ஹீரோ கூட்டிட்டு வராரு. இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்பி எங்க போலீஸ் டீம்ல சேர்க்கலான்னு நினைச்சேன் பாரு, அது என்னோட தப்பு. உன்னெல்லாம் வாழவே விடக்கூடாது. ஆல்ரெடி ஓஷன்றவனை பேசியே போட்டு தள்ளிட்ட. இப்ப என் மனைவிய போட்டு தள்ளவா வந்திருக்க? இப்பயே உன்னை போட்டு தள்ளுறன்ற மாதிரி ஒரு துப்பாக்கி எடுத்து இப்ப தேஷ்பாண்டேயோட தலையில ஹீரோ வைக்கிறாரு. தேஷ்பாண்டேவும் எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு, தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத, நான் என் மருமகளை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இது மருமகளை பார்க்க வந்தியா என்ன சொல்றன்ற மாதிரி கேட்கும் போதோ அப்பதான் ஹீரோயின் தேஷ்பாண்டே நம்ம ஹீரோவை பார்த்து, கண்ணா நான் தாப்பா உன்னோட அம்மான்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அது தூக்கி வாரி போடுது. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேஷ்பாண்டே அவங்க வீட்லயே ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருப்பாங்க. தன்னோட பையனை தான் அவங்க உலகமா நினைச்சிருப்பாங்க. இப்ப கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வர, நம்ம ஹீரோ இந்த தேஷ்பாண்டேவோட மறுபடியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற அந்த வீட்டுக்கு திரும்புறாங்க. கமிஷனரும் வாசல்ல இருந்து நம்ம தேஷ்பாண்டேவை முறைக்க, தேஷ்பாண்டே சாந்தமான முகத்தோடைய வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கமிஷனர் கிட்ட ஹீரோ வந்து, இவங்க என்னோட அம்மா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கமிஷனருக்கும் தெரியும் போல இருக்குங்க. இந்த தேஷ்பாண்டே இந்த பல குற்றங்கள்லாம் பண்ணிட்டு இந்த சிறைச்சாலைக்கு போறப்போ இந்த கமிஷனர் கிட்ட தான் ஹீரோவை பாத்துக்க சொல்லியும், தன்னை பத்தி எந்த ஒரு உண்மையும் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியும், அவன் போலீஸ் ஆவத்துக்கு உதவுங்கன்ற மாதிரி சொல்லியும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதையுமே இப்ப நம்ம கமிஷனர் ஹீரோ கிட்ட சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன எதுக்கு சார் இந்த கேஸ்ல இழுத்தீங்க? நான் இழுக்கலப்பா, உங்க அம்மா தான் இந்த கேஸ்ல உன்னை வர வச்சா அப்படின்ற மாதிரியும் இன்னொரு ட்விஸ்டா அவரு சொல்றாரு. இந்த விஷயம் உங்களை தவிர்த்து வேற யாருக்குன்னா தெரியுமான்னு கேட்க, உங்க தாத்தாக்கு கூட தெரியும் அப்படின்னு அந்த கமிஷனர் சொல்ல, ஹீரோ தாத்தா கிட்டையும் வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு. எதுக்கு அம்மா பத்தியான உண்மைகள்லாம் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கறாரு. நீ முன்னேறி போகணும், உனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் மறைச்சோம் அப்படின்னு அவங்க தாத்தாவும் சொல்றாரு. இப்போ 8 பேரை கொன்ன அந்த சைக்கோ தான் தான் அம்மான்னு ஹீரோவால ஏத்துக்கவும் முடியாம, இதுக்கு மேல இந்த கேஸ்லயும் இருக்க முடியாம அந்த கேஸை விட்டு மொத்தமா வெளியே வந்து தான் மனைவி கிட்ட அழுதுகிட்டும் இருக்காருங்க. பையனை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற மாதிரி இப்ப தேஷ்பாண்டேவும் துடியா துடிக்க, இப்ப அந்த கமிஷனருக்கு இன்னொரு பாடி கிடைக்குதுங்க. அதாவது கிணத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு பாடி கிடைக்குது. அதுவும் அதே பேட்டர்ன்ல போட்டு தள்ளியிருக்காங்க. இதையுமே இப்போ தேஷ்பாண்டே கிட்ட காமிச்சிட்டு, நீ உன்னோட கேஸ்ல 8 பேரை போட்டு தள்ளல, அதுல நீ எதையுமே கிணத்துக்கு பக்கத்துல போட்டு தள்ளையே, ஆனா இப்ப இந்த காப்பி கேட் சைக்கோ மட்டும் எதுக்கு இப்படி பண்ணிருக்கான்னு கேட்க தேஷ்பாண்டே பதறி போறாங்க. நான் என்னுடைய முதல் சம்பவத்தையே கிணத்துக்கு பக்கத்தை தான் ஒருத்தனை போட்டு தள்ளினேன், அது இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நான் மொத்தம் 8 பேர் இல்ல 9 பேரை போட்டு தள்ளியிருக்கேன்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆனா அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், என் பையன் கிட்ட தான் சொல்லுவேன், அவனை மறுபடியும் இந்த கேஸ்ல கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை அங்க விடாப்பிடியா வர வச்சு, உன்னோட அம்மா எதனால இப்படி ஒரு சைக்கோவா மாறி 9 பேரை போட்டு தள்ள தெரியுமா, அதுக்கான முதல் படி எது தெரியுமான்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அவங்க ஹோட்டல் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற டைம்ல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லமீற வந்திருக்கான். நம்ம ஹீரோயினையும் அடிச்சு துன்புறுத்திருக்கான். அந்த இரவே ஹீரோயினை மோசமா கெடுத்திருக்கான். அப்படிப்பட்ட நபரை தான் நம்ம ஹீரோயின் முதல் வாட்டி போட்டு தள்ளிருப்பாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு பச்சை கலர் கயிறையும் அவங்க பயன்படுத்திருப்பாங்க. அப்படி அவனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அழுதுகிட்டே அங்க உட்கார, அப்போ காலையில அதிகாலை விடியுங்க. ஹீரோயினுடைய அப்பா, அதாவது ஹீரோவோட தாத்தாவும் வெளியே வந்திருப்பாரு. தான் மகளை இப்படி ஒருத்தன் கெடுத்திருக்கான், அதுக்காக நம்ம மகள் அவனை போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்றத பார்த்தவனையே புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிற கிணத்துல அந்த பிணத்தை போட்டு ஹீரோயினுடைய அப்பா தான் மறைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கிணத்தையே சிமெண்ட் வச்சு மூடிடுவாரு. அப்படி இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் போதோ ஒருத்த இதை எல்லாத்தையும் பார்த்திருக்கானா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு உதவியா சமையல் காட்டுல வேலை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான். அவன் இதை பார்த்ததாகவும், மேபி அவன் தான் இந்த புது சைக்கோவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் அங்க சொல்றாங்க. அப்படி இதெல்லாம் பார்த்த அந்த சின்ன பையன் யாரு தெரியுமா, அந்த தேட்டோ குத்திக்கிட்டு ஒருத்தன் இருப்பானே அவன் தாங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்ற மாதிரியும் நம்ம ஹீரோ விசாரிக்க, அவன் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தான் வளர்ந்துருக்கான். யாரு கூடயும் பேச மாட்டானா,
ரொம்ப கம்மியான நண்பர்களாம். ஒரு வயசுக்கு வந்ததும் ஹாஸ்டல்ல விட்டு போயிட்டான். அவனோட பேர் அலெக்ஸ் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவுக்கு தெரிய வருது. அலெக்ஸையும் தேடிக்கிட்டு இருக்க, ஆனா அந்த அலெக்ஸ் நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோவை தெரிய அவன் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோவோட மனைவி தன்வி தான் வீட்டுல இருக்காங்க. தன்விக்கு தெரியாது இவன் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த அலெக்ஸை வீட்லயும் தன்வி உட்கார வைக்கிறாங்க. ஆனா அந்த அலெக்ஸ் ரொம்ப வினோதமா இருக்கான். அதே வேளையில அலெக்ஸோடைய வீட்டையும் ஹீரோ கண்டுபிடிச்சு அவனோட வீட்டுல எதனா தடயம் கிடைக்குதான்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க, அப்ப அந்த அலெக்ஸ் ஒரு பார்ல வேலை செய்யறான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு தெரிய வருது. இப்போ தன்வியோட வீட்டுக்கு நல்ல வேலை அவங்க ஃப்ரெண்டு திவ்யா வர திவ்யா கிட்டையும் தான் கணவரை தேடி அவர் ஃப்ரெண்டு வந்திருக்காரு, ஆனா பார்க்க வினோதமா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோ அங்க வராதனால அவர் ஃப்ரெண்டு அலெக்ஸும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த தன்வி நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணி உன்னை தேடி அலெக்ஸ்ன்ற ஒரு பையன் வந்துட்டு போனான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அவங்க சொல்றாங்க. எது அந்த சைக்கோ வீட்டுக்கே வந்துட்டானா, அவனோட போட்டோ உங்ககிட்ட இருக்கான்ற மாதிரி தன்வி கிட்ட ஹீரோ கேட்க, தன்வி சேஃப்டிக்காக ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அதையுமே ஹீரோக்கு அனுப்ப நான் மனைவி கிட்டையும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இப்ப அந்த போட்டோவை வச்சுக்கிட்டோம் அந்த பார்ல நம்ம ஹீரோ அந்த சைக்கோவை தேடி போறாரு. அப்படி அங்கேயே இந்த அலெக்ஸை நம்ம ஹீரோ கையும் களவுமா பிடிக்கிறாரு. இப்படி அந்த அலெக்ஸையும் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து பேச, அப்படி பேசும்போது தெரியுது இந்த அலெக்ஸ் எந்த தப்பும் பண்ணல, அவன் ஒரு அப்பாவின்ற மாதிரி. ஆக்சுவலா இந்த அலெக்ஸுக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவான தேஷ்பாண்டே மேல பெரிய மரியாதை இருக்கோங்க. இந்த அலெக்ஸ் சின்ன வயசுல தான் அப்பாவால நிறைய கொடுமை அனுபவிச்சிருப்பான். அப்படிப்பட்ட தான் அப்பாவை போட்டு தள்ளது இந்த தேஷ்பாண்டேவான நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா அந்த அலெக்ஸோட அப்பாவான அந்த நபர் தான் நம்ம தேஷ்பாண்டே கிட்ட தப்பா நடந்திருப்பான். அவரை தான் தேஷ்பாண்டே போட்டு தள்ளியிருப்பாங்க. அப்படி அவரை போட்டு தள்ளினது மூலயமா இந்த அலெக்ஸான இவருக்கும் விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்டல்ல சேர்ந்து இந்த அளவுக்கு என் லைஃப் மாறிடுச்சு, அந்த மரியாதை உங்க அம்மா மேல எப்பவுமே இருக்கும், அதனாலதான் உங்க அம்மாவை நான் ஃபாலோ பண்ணேன், சின்ன வயசுல நம்ம 2 பேரும் நிறைய விளையாடி இருக்கோம், அதனாலதான் உன்னையும் தேடி வந்தேன்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல, தனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி அவன் சொல்றான். இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ ஹீரோவுமே இவன் நிரபராதி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அலெக்ஸையும் வெளியே ரிலீஸ் பண்ணிடுறாரு. இப்ப தன்னை ஃப்ரெண்டா பார்த்த இந்த அலெக்ஸையும் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்க, இப்ப ஹீரோவோட மனைவி தன்வி அவங்க ஃப்ரெண்டு திவ்யான்னு சொல்லி எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க. அப்படி தன்வியோட ஃப்ரெண்டு திவ்யாக்குமே இந்த அலெக்ஸ் மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்ல ஒரு போனும், அந்த போனை ஓபன் பண்ணி பார்த்தா இது வரைக்கும் அந்த ஊருக்குள்ள இறந்து போன ஒரு 4 பேருடைய போட்டோவும் அதுல இருக்கு. அந்த புது சைக்கோ கிட்ட இருந்து தான் அந்த போஸ்ட் வந்திருக்கு. அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. நாளைக்கு இந்த போன்ல 12 மணிக்கு ஒரு போன் கால் வரும், அப்படி நானு தேஷ்பாண்டேயோட பேச விரும்புறேன்ற மாதிரி அந்த கடிதத்துல இருக்கு. இதை பார்த்தும் ஹீரோ மிரண்டு போறாரு. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம தேஷ்பாண்டே 25 வருஷத்துக்கு முன்னாடி 4ஆவதா ஒரு நபரை போட்டு தள்ளியிருப்பாங்க. அது எதுக்குன்னா இவங்க ஹோட்டலுக்கு ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டே வருவான். அவன் உடம்பு முழுக்க காயங்கள் இருக்கும். ஏன்னு கேட்டதுக்கு தன்னோட அப்பா தன்னை அடிச்சு துன்புறுத்துறாருன்ற மாதிரி சொல்லுவான். அப்படி அந்த சின்ன பையனை அவங்க அப்பா கிட்ட இருந்து இப்ப தேஷ்பாண்டே தான் காப்பாத்திருப்பாங்க. அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை போட்டு தள்ளியிருப்பாங்க. அந்த சின்ன பையன் பேரு திவ்ய கண்ணன். மேபி அவன் தான் அந்த புது சைக்கோவா இருப்பான் போல இருக்குங்க. கதை நிகழ்காலத்துக்கு வர இப்ப நம்ம ஹீரோவுமே தன்னோட அம்மா கிட்ட வந்து அந்த போனை கொடுத்துட்டு ட்ராக்கிங்லாம் செட் பண்ணிட்டு அந்த காலுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த புது சைக்கோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் கால் பண்ண, நீங்க தான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் இப்போ ஒரு 4 பேரை நான் போட்டு தள்ளியிருக்கேன்ற மாதிரியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தேஷ்பாண்டேவும் சிரிச்ச முகத்தோட, பரவாயில்ல சிஷ்யா, இப்படி நீ மத்தவங்களை போட்டு தள்ளுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, சிஷ்யா 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் 9 பேரை போட்டு தள்ளினேன், அவங்க எல்லாருமே கெட்டவங்க, அப்படி நீ போட்டு தள்ளுறவங்களும் கெட்டவங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றான். ஆனா அவங்க கூட பேசும்போதோ ஹீரோயின் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவன் போனை வச்சதும் அவன் கெட்டவங்களெல்லாம் போட்டு தள்ளல, இது வரைக்கும் இறந்து போனவங்க எல்லாருமே அப்பாவிதான். ஆனா அவங்க கிட்ட இருந்து இவன் ஏதோ ஒரு விஷயத்த, மேபி காதலோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் மனசுடைஞ்சு போயிருக்கான், அதனாலதான் அவங்கள போட்டு தள்ளுறான், தன்னோட சுயநலத்துக்காக தான் போட்டு தள்ளுறான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ நேரா தான் அம்மா கிட்ட வந்து, இந்த ஓஷ் உங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொன்னால, அது என்ன பத்தி தானே சொன்னா அப்படின்னு கேட்க, தேஷ்பாண்டேவும் ஆமான்னு சொல்றாங்க. இந்த ஓஷ் அப்பப்போ என்ன ஜெயில இருக்கும் போது பார்க்க வருவான், அப்ப எப்படியோ நீ என் பையன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான், அததான் வெளியே சொல்லிடுவேன்ற மாதிரி என்கிட்ட மிரட்டினான், அதனால்தான் ஓஷை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் வாழ்க்கைய அவனே முடிச்சுக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியும் அங்கே இவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்குமே தான் அம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் புரிய வருது. அதாவது தான் அம்மா இது வரைக்கும் 9 பேரை போட்டு தள்ளினது எல்லாருமே தவறானவங்க, முக்கியமா எல்லா ஆண்களும் தங்களுடைய குழந்தைகளை கொடுமைப்படுத்தினவங்கன்ற மாதிரிலாம் தெரிஞ்ச உடனே தான் அம்மா மேலேயும் மதிப்பு வந்து தான் அம்மாவுக்கு ஒரு பொட்டு வாங்கி கொடுக்குறாருங்க. அதை வச்சுக்கிட்டோம் இப்போ தேஷ்பாண்டே கண் கலங்கி போறாங்க. எனக்கு உங்களை பத்தி நிறைய உண்மைகள் எல்லாம் புரிய வச்சது அந்த தேட்டோ குத்துன அலெக்ஸ் தான், அவன் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், ஏன்னா அவனையும் அவங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாத்துவீங்களா அப்படின்னு கேட்க,
கண்டிப்பா கூட்டிட்டு வா பார்க்கலான்ற மாதிரியும் அங்க தேஷ்பாண்டே சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த அலெக்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அந்த அலெக்ஸோட வீட்டுக்கு வந்து அவனையும் யாரோ போட்டு தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அலெக்ஸோட வீட்டுக்கு போய் ஹீரோ பார்த்தா அலெக்ஸும் போய் சேர்ந்திருக்க. இப்போ 5வது சம்பவமும் அங்க நடக்குதுங்க. அவனும் அதே பேட்டர்ன்ல தான் இறந்து கிடக்குறான். இப்போ அலெக்ஸோட பாடியையும் நம்ம ஹீரோ கண் கலங்கி போய் அடக்கம் பண்றாரு. இப்போ மறுபடியும் அதே போன்ல தேஷ்பாண்டேக்கு அந்த புது சைக்கோ கால் பண்ண, சபாஷ் 5ஆவதா இன்னொரு நபரையும் போட்டு தள்ளிட்ட, இதோட நீ நிறுத்தக்கூடாது, 6ஆவதா இன்னொரு நபரையும் போட்டு தள்ளணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த நபரை நீ போட்டு தள்ளுறப்போ எனக்கு ஒரு வீடியோ கால் பண்றியா, ஏன்னா அதை நான் கண்கூடா பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி தேஷ்பாண்டே சொல்ல, குரு சொல்றீங்க விஷயம் மதிக்காம இருக்கிறதா, உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்த நபரை போட்டு தள்ளுறப்போ தேஷ்பாண்டேக்கும் வீடியோ கால் பண்றான். இப்போ அந்த வீடியோ காலை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ட்ரேஸ் பண்ணி டாக்டரை தான் அவன் போட்டு தள்ளுறான் போல இருக்கு. அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோ போக கரெக்டா அந்த டாக்டரை போட்டு தள்ளலான்னு வரப்போ நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாருங்க. அந்த புது சைக்கோவும் மூஞ்சில மாஸ்க் போட்டபடியே அங்கிருந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்தும் தப்பிக்கிறான். ஆனாலும் நம்ம ஹீரோ சைக்கோவை சேஸ் பண்ணிக்கிட்டே போக, ஆனா ஹீரோவோட தலையிலேயே அவன் ஒரு கட்டையை எடுத்து அடிச்சுட்டு, என்னதான் ஹீரோவை அங்க போட்டு தள்ளதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் பயன்படுத்தாமையே அந்த புது சைக்கோ இருந்து தப்பிக்க அந்த டாக்டரை போலீஸ்காரங்க எப்படியோ காப்பாத்துறாங்க. இங்க நம்ம தேஷ்பாண்டேயுமே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, மகனே நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன், நான் அந்த சைக்கோ கூட போன்ல பேசும்போதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அந்த டாக்டரை அவன் போட்டு தள்ளுறப்போ வீடியோ கால் பண்ணால, அதுல அவன் ஒரு பாட்டு பாடினான். அந்த பாட்டை நான் கரெக்டா 6ஆவதா ஒருத்தரை போட்டு தள்ளுறப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்கேன். நான் ஒவ்வொரு நபரை போட்டு தள்ளுறப்போவும் ஒவ்வொரு பாட்டு பாடுவேன், அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் இருந்தான்பா, அவனோட பேரு திவ்யா கண்ணன். மேபி அவன் தான் இப்ப நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த சைக்கோவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ உடனடியா அந்த திவ்யா கண்ணனை பத்தி நம்ம ஹீரோ தேடி போக, அந்த பையன் ஒரு பாட்டி கிட்ட தான் வளர்ந்திருக்கான். ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த பையன் வீட்டை விட்டு ஓடிதராகவும் அந்த பாட்டி இப்போ ஒரு ஆசிரம இருக்காங்க. திவ்யா கண்ணனுக்கு சின்ன வயசுல ஒரு பொண்ணா மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. எனக்கு அவன் நிறைய வெத்தலை பார்க்கலாம் வாங்கி கொடுப்பான். அவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் எதுக்கு இப்படி பொண்ணா மாறுற, எதுக்கு பொட்டு வச்சுக்கிற, எதுக்கு பூ வச்சுக்கிறன்னு சொல்லி அவனை போட்டு அடிப்பாங்க. ஒரு நாள் அவரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டா. அதெல்லாம் உடம்பு ஃபுல்லா காயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த நாள் இரவு திவ்யா கண்ணனுடைய அப்பாவை ஏதோ ஒரு மர்ம நபர் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அப்படி அந்த போட்டு தள்ள நபர் தான் நம்ம ஹீரோயினுங்க. இப்படி பையனை கொடுமைப்படுத்துறதா சொல்லி போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் என் கூட இல்ல, அவன் இந்த வீட்டை விட்டே எங்கேயோ ஓடிட்டான் அப்படின்ற மாதிரியும் அவங்க பாட்டி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு டாக்டரை காப்பாத்திருப்பார்ல, அந்த டாக்டருமே கண்முடிக்க, என்னை போட்டு தள்ள வந்தது வேற யாரும் இல்ல, நான் காதலிச்ச அந்த பொண்ணு தான். நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அந்த பொண்ணோட கொஞ்சம் நெருங்கி இருக்கும் போது தான் தெரிஞ்சது அவ பொண்ணு இல்ல, ஒரு பையனா இருந்து பொண்ணா மாறினவன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவரை பிரிஞ்சு வந்துட்டேன். எப்படி என்ன பிரிஞ்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் அவ என்ன போட்டு தள்ள வந்தான்ற மாதிரி அந்த டாக்டர் ஒரு உண்மையை சொல்ல, இந்த எல்லா உண்மையும் இப்ப எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்டையும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் ஹீரோயின், மேபி உன் கூட இருக்கிறவங்களே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சைக்கோவா இருக்கலாம். ஏன்னா உன்னை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் இன்னும் வெறும் கட்டையால அடிச்சுட்டு மட்டும் அவங்க தப்பிச்சிருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த சைக்கோ கிட்ட இருந்தே போன் கால் வருது. தேஷ்பாண்டே கிட்டையும், அந்த சைக்கோ உன் பையனையும் உன் மருமகளையும் சேர்த்து வச்சதே நான் தான், உன்னாலதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது, அந்த நன்றி கடனுக்காக தான் உன்னை நான் என்னுடைய குருவா ஏத்துக்கிட்டேன், அதனால்தான் உன் பையன் வாழ்க்கைய கூட நான் நல்லா அழகா மாத்தினேன். ஆனா கடைசியில உன் பையனோட சேர்ந்துக்கிட்டு என்னையே போட்டு தள்ள வந்துட்டீங்களே, உன் பையனோட குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்ற மாதிரியும் உங்க போனை வைக்கிறாங்க. அப்பதான் அது யாரு அப்படின்றத ரிவீல் பண்றாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திவ்ய கண்ணன் நம்ம ஹீரோயினால காப்பாற்றப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் நினைச்ச மாதிரியே ஒரு பொண்ணா மாறணும்னு நினைச்சிருப்பான். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மும்பைல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய காசு கொடுத்து ஆபரேஷனும் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் திவ்ய கண்ணனா இருந்து திவ்யாவா மாறி இருப்பான். அப்படி அந்த திவ்யா யாருன்னா நம்ம ஹீரோவோட மனைவி, அந்த தன்வியோட இருக்கிற அவங்க உயிர் தோழி தான் இந்த திவ்யாங்க. சோ அவங்க தான் இந்த எல்லா நபர்களையும் போட்டு தள்ளிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ தன்னை ஏமாத்துற, நம்ப வச்சு துரோகம் பண்ண தேஷ்பாண்டேவையே பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஹீரோவோட மனைவி தன்னோட உயிர் தோழியான தன்வியவே போட்டு தள்ளுறதுக்காக தன்வி வீட்டுக்கு வந்து அவங்கள கடத்திட்டு போயிடுறாங்க. தன்விக்குமே பயங்கர ஷாக்கு. ஊரே தேடிட்டு இருக்கிற சைக்கோ நீயா, அடியே என் உயிர் தோழி, நீ ஏண்டி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, கொஞ்ச நேரத்திலேயே தேஷ்பாண்டே கிட்ட இருந்து திவ்யாவுக்கு போன் கால் வருது. நீ என்னோட மருமகளை விட்டு, நான் தானே உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன், நான் தானே உன்னை போட்டு தள்ள போலீஸ அனுப்புனேன், நீ என்ன வேணா எதனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் வரதாகவும் தான் மருமகளையும் விட சொல்றாங்க. இப்போ தான் பையன் கிட்டையும், என்னை பத்தி கவலைப்படாத, என் உசுரை கொடுத்தாச்சு, உன்னையும் உன் மனைவியையும் சந்தோஷமா வாழ வைக்கிறேன், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், நல்லா குழந்தைய பெத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த இடத்துக்கு அவங்களா கிளம்புறாங்க. இப்போ ஹீரோயின் தேஷ்பாண்டே
தேஷ்பாண்டேயோட கால்லையும் ஒரு டிராக்கரை கட்டி ஹீரோ அனுப்ப கொஞ்ச நேரத்திலேயே தன்வியை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த திவ்யா நம்ம தேஷ்பாண்டேவை அவங்க கார்ல கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா தப்பிக்கிறாங்க. போற வழியில அந்த டிராக்கரையும் கழட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிதான் தேஷ்பாண்டே கிட்ட எப்படி இதெல்லாம் பண்ற அப்படின்றத மொத்தமா சொல்றாங்க. நான் ஒரு ஐடி சென்டர்ல வேலை பார்த்தேன், அப்பதான் உங்களோட ஃபைல் எனக்கு கிடைச்சது. சின்ன வயசுல என்னை காப்பாத்தின தேஷ்பாண்டே இப்படி நிறைய பேரை போட்டு தள்ளிட்டு ஜெயில இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு பையனை ரொம்ப சின்சியரா காதலிச்சேன். ஒரு நாள் அவனோட நெருங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில தான் என்ன பத்தியான உண்மையை அந்த பையன் கிட்ட சொன்னேன். ஆபரேஷன் பண்ணி மாறணும்னு சொன்னேன். ஆனா அந்த பையன் அங்கேயே கோவப்பட்டு என்னை போட்டு அடின்னு அடிச்சான். என்னோட பெண்மையையே அவன் சிதைச்சிட்டான். ஆமா, அந்த நொடி நான் என் பெண்மையவே இழந்துட்டேன். இப்படி மாறினது என் தப்பா? அதை ஏத்துக்க முடியலன்னா வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இப்படி பண்ணதுனால எனக்கு கோவம் வந்தது. அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அப்பதான் நீங்க பண்ற பேட்டர்ன் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆல்ரெடி நேர்லயும் பார்த்திருக்கேன், கேஸ் ஃபைல்லயும் படிச்சிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சு அந்த பேட்டர்ன்லயே அவனை போட்டு தள்ளினேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நிறைய பசங்க வந்தாங்க. சில பேர் என்ன பிரியணும்னு நினைச்சாங்க. அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளினேன். அதுலதான் இந்த டாக்டர், நடுவில் வந்த அந்த தேட்டோ கொத்தின அலெக்ஸ் அப்படின்னு எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா அங்க சொல்ல, இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு தேஷ்பாண்டேவும் அங்க இந்த சைக்கோ கிட்ட மனசை மாத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இதோட மட்டும் இதை நிறுத்திக்கலாமா? நீ வேணா நிறுத்திக்கோ, ஆனா எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. என்ன இந்த இடத்துல இருந்து தப்பிக்க விடு. நான் ஜெயில இருந்து எதுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல வந்து ஜாயின் பண்ண? நான் 9 பேரை 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு தள்ளல. அதுல இன்னும் ஒருத்தர் பேலன்ஸ் இருக்காரு. அவர் கதையை நான் முடிக்கணும். அதுக்காக நான் போய் ஆகணும். போலீஸை நீ சமாளி. நான் வாண்டடா தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் இன்னொரு ட்விஸ்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்க தான் பேசியே எல்லாத்தையும் மாத்திடுவாங்களே. அப்படி தேஷ்பாண்டே இப்ப பேசியே அந்த சைக்கோவான திவ்யாவையும் மாத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம திவ்யா இருக்கிற இடத்த ஹீரோ கண்டுபிடிச்சு வர அங்க நம்ம திவ்யாவை அவர் சுட்டு பிடிக்கிறாரு. அப்படி திவ்யாவை பிடிக்கிற டைம்ல பின்னாடி வழியா தேஷ்பாண்டே தப்பிக்கிறாங்க. வந்து எதுக்காக அந்த தேஷ்பாண்டேவை தப்பிக்க விட்ட அப்படின்னு ஹீரோ கோவப்பட, அப்பதான் தேஷ்பாண்டே திவ்யா கிட்ட சொன்ன ஒரு ரகசியத்தை ஹீரோ கிட்ட திவ்யா சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ கதிகலங்கி போறாரு. ஆக்சுவலி தேஷ்பாண்டே சின்ன வயசுல இருக்கும் போதோ அவங்களோட அப்பாவாலேயே அவங்களுக்கு ரொம்ப பெரிய கொடுமை நடந்திருக்கோங்க. அதை தடுக்க வந்த அவங்க அம்மாவோட கதைய ஹீரோயின் தேஷ்பாண்டேயோட அப்பாவே முடிச்சிருப்பாரு. இந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வயசுக்கு வரப்போ தாங்கிட்ட தப்பா நடந்த ஆட்கள், அதுக்கப்புறம் பிள்ளைகளை சரியா வளர்க்காத அப்பாக்கள்னு சொல்லி எல்லாரையும் டார்கெட் பண்ணி தேஷ்பாண்டே போட்டு தள்ளிருப்பாங்க. ஆனா தன்னோட அப்பாவை மட்டும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அப்பாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிதான் இப்ப நம்ம ஹீரோவோட தாத்தாவான நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்து அவங்க பாக்குறாங்க. தான் பொண்ணை பார்த்ததான் ஒரு பயந்து நடுங்க. இப்படிதானே எனக்கும் சின்ன வயசுல நடுங்கிருக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த பொண்ணுகிட்டே இப்படி நடந்திருக்கிறான்னு சொல்லி அவரோட கதையையும் முடிக்கிறதுக்கு வர அதுக்குள்ள அங்க ஹீரோ வராரு. யோ, உன்னை போய் தாத்தான்னு எவ்வளவு நாள் கூப்பிட்டு இருந்தேனேயா, எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கேயா அப்படின்னு சொல்லி தான் தாத்தா மேல அவர் வந்து துப்பாக்கியை வைக்க, ஆனா ஹீரோயின் தான் பையனை தடுத்து நிப்பாட்டி, வேணாம்பா உனக்கு வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி தான் பையனை கன்வின்ஸ் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்து இப்ப அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரே பில்டிங் மேல இருந்து கீழே குதிச்சு அவரோட உசுர விட இப்போ தேஷ்பாண்டே வெளியே வந்த காரணமும் நல்லபடியா முடியுதுங்க. அவங்களும் எல்லாரையும் பழிவாங்கி முடிக்கிறாங்க. இப்ப திவ்யாவையும் கைது பண்ணி இந்த கேஸ் ஃபைலையும் முடிக்கிறாங்க. அட்லாஸ்ட் இப்ப நம்ம தேஷ்பாண்டே மறுபடியும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நேரம் வருது. ஆனா தேஷ்பாண்டே மாதிரி ஆட்கள் சிறைச்சாலையில இருக்கிறத விடவும் வெளியே இருந்தா இங்க நிறைய குடும்பம், நிறைய ஆண்கள் தப்பு பண்ணவே பயப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் அம்மாவை சிறைச்சாலைக்கு கொண்டு போற வழியிலேயே தப்பிக்க விடுறாரு. ஸோ அப்படி செகண்ட் சீசனுக்கான ஒரு அடியை போட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீசன் முடியுதுங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு சீரீஸ். கண்டிப்பா ஒரு வாட்டி OTTல ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.